இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் பேச்சுலர்ஸியாக செஞ்சு கொண்டு போகிற மாதிரி சிம்பிளான தக்காளி சாதம் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாமா வாங்க. இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. நான் இதில் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. ஆல்ரெடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், ஒரு கிராம்பு, இதை ராவாக போடும்போது ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இதில் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு இல்லைன்னா பல்லாரி வெங்காயம் ஒன்று பெருசாக எடுத்து அதை பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துக்குங்க. கொஞ்சம் இது நல்லா வதங்கட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். அதோட சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நீங்கள் மொத்தமாக மிக்ஸ் பண்ணாதீங்க. முதல்ல அதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கினா தான் அந்த பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தனி மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அந்த மசாலா வாசனை போகணும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30 செகண்ட் போதும். அதுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3 தக்காளி மீடியம் சைஸில் உள்ளதை எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக நல்ல நைஸாக பொடிசாக நறுக்குனது அல்லது இந்த மாதிரி பிளெண்டரில் கிரைண்ட் பண்ணதை சேர்த்துட்டு கொஞ்சம் அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. அடுப்பை மூடி போட்டு சிம்மில் வேக வைங்க. தக்காளி பச்சை வாசனை போகணும். அப்போ தான் நமக்கு ராஸ்மெல் இல்லாமல் இருந்தால் தான் தக்காளி சாதம் ருசியாக இருக்கும். கனியும் போது தான் அந்த தக்காளியோட மனமும் ருசியும் நமக்கு ஒரிஜினலாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அடுப்பில் சிம்மில் வச்சுட்டே கொஞ்சம் நல்லா அப்பப்போ இடையில கிண்டி விடுங்க. எண்ணெய் விடணும். தக்காளியிலேருந்து கொஞ்சம் அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம 1 கப் ஆற வச்ச சாதத்தை இதோட சேர்த்துங்க. பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி, அல்லது நார்மல் குக்கிங் ரைஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சுருந்தீங்கன்னா 1 கப் இதோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சாதத்தை மொத்தமாக போட்டு கிளறாதீங்க. கிளறுனா சாதம் நமக்கு கட்டி முட்டியமாக ஆகிடும். அதனால் சாப்பிடும்போது ருசி இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக எல்லா இடத்துலையும் மசாலா படும். இந்த மாதிரி விரவி விட்டுட்டு இந்த மாதிரி சமப்படுத்துங்க. அப்போ தான் சாதம் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஆயிருக்கான்றது நமக்கு தெரியும். இதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை கிளறி விடலை. மேலாப்பில் தான் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அது வீட்டில் ரெடி பண்ண நெய் தான் அது. ஸோ அதையும் ஒரு வாசனைக்காக கொஞ்சோன்னு போட்டுட்டு அதை மூடி போட்டு ஒரு தம்மிலேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம திறந்து பார்த்தோம்னா கம்மன்னு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு சாதத்தை நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு வைக்கலாம். லஞ்ச் பேக் பண்ணும்போது ரொம்ப சூடாக வைக்காதீங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வைங்க. அப்போ தான் ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.